வணக்கம். நான் உங்கள் தீர்க்கதரிசி ஐயப்பன். இது தீர்க்கதரிசி பார்வை. நேத்து நடந்து முடிஞ்சிச்சுங்களா விஜய் கட்சியினுடைய செயல் வீரர்கள் கூட்டம். நம்ம கரெக்டா உத்து பார்த்தோம்னா தெரியும் அந்த விஷயம். மேடையில் இருந்தவங்க யார் முகத்திலுமே ஒரு சந்தோஷம் இல்லை. என்ன காரணம்? கூட்டணி அமையல அப்படிங்கிற சோகமா, இல்ல இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை எப்படி சந்திக்க போறோம் அப்படிங்கிற பயமா? ஆனா நடந்த கூட்டத்துல ஒன்னும் பெருசா பேச வேண்டிய ஒரு விஷயமா பாத்தீங்கன்னா, விசில் சின்னம். விசில் சின்னம் கிடைச்ச உடனே அந்த கட்சி பெரிய கொண்டாட்டத்துல இருக்குன்னு தான் தெரியுது. நேற்று நடந்த செயல் வீரர்கள் கூட்டத்தை பார்த்தா. ஏன்னா விசில விஜய் ஒரு பக்கம் அடிக்க, தொண்டர்கள் ஒரு பக்கம் அடிக்க, ஒரே விசில் சத்தமா நல்லாதான் இருந்துச்சு. நடந்த மீட்டிங். அதுல புதுசா எதை பத்தி பேசினாரு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி, உண்மையிலே இந்த செயல் வீரர்கள் கூட்டத்துல இதுக்கு முன்னாடி பேசுனதை விட இந்த முறை விஜய் ரொம்ப நல்லா பேசியிருந்தார். அது நம்ம மாற்று கருத்து எதுவும் சொல்ல முடியாது நம்ம. அதே மாதிரி இது வரைக்கும் திமுகவை மட்டுமே அட்டாக் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தவர் இந்த முறை அண்ணா திமுகவை நேரடியாவே அட்டாக் பண்ணி பேசுறாரு. இதுக்கு முன்னாடி நடந்த மீட்டிங்ல கூட கொஞ்சம் மறைமுகமான ஒரு தாக்குதல் வச்சிருந்தாலும், இந்த முறை திமுக தீய சக்தி, அதிமுக ஊழல் சக்தி, அடிமை சக்தி அப்படின்னு ரொம்ப டார்கெட் பண்ணி பேசுறாரு. இது எதனால இந்த விளைவு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, இதுவரைக்கும் கூட்டணியில ஏதாவது திமுக நமக்கு எதிரி, அண்ணா திமுக ஒரு வகையில ஏதாவது ஒரு வகையில கூட்டணி வரலாம். அவரு யாரெல்லாம் கூட்டணிக்கு வருவாங்க, யார் கூட எல்லாம் கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ளார எண்ணம் இருந்துச்சோ அவங்களெல்லாம் அவர் விமர்சனம் பண்ணி பேசவே கிடையாது. பாஜகவை விமர்சனம் பண்ணி பேசுவாரு, திமுக விமர்சனம் பண்ணி பேசுவாரு, மற்ற கட்சிகள் எதையும் விமர்சனம் பண்ணி பேச மாட்டார். இப்ப ஒரு படி தாண்டி அண்ணா திமுகவை நேற்று நடந்த செயல்வர்கள் கூட்டத்துல நேரடியா விமர்சனம் பண்றாரு. அப்ப இது என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, அவர் அண்ணா திமுகவினுடைய கூட்டணியில, என்டிஏ கூட்டணியில அவர் எந்த தொடர்பும் இனிமேல் வச்சுக்க போறதில்லை. அது உறுதியாயிடுச்சு. அப்ப இவர் மூன்றாவது அணியாதான், மூன்றாவது அணின்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா இவர் இவ்வளவு ஆஃபர்கள்லாம் வச்சு இது வரைக்கும் இவருடைய கூட்டணிக்குள்ள இவருடைய தலைமை ஏத்துக்கிட்டு, இவர் முதலமைச்சர் வேட்பாளரை ஏத்துக்கிட்டு இது வரைக்கும் வேற எந்த கட்சியுமே கூட்டணிக்கு வர்றதுக்கு முன் வரல. அதனால பாத்தீங்கன்னா இவர் தனிச்சு விடப்பட்டிருக்கார் அப்படின்னு தான் நம் பொருள் போடுறதுக்கு. ரெண்டாவது இவரே அதை ஒத்துக்கிறாரு. நேற்று நடந்த செயல் வீரர்கள் கூட்டத்துல தொண்டர்களுக்கு ஒரு அறிவுரை வழங்குற மாதிரியும், இல்ல நம்ம தனிச்சுதான் நிக்க போறோம், அதனால நீங்க தேர்தல் காலத்தை 2026 சட்டமன்ற தேர்தல் காலத்தை தனிமையா இருந்து, தனிச்சு இருந்து நம்ம மக்களோட கூட்டணி அமைச்சு நம்ம இந்த தேர்தலை சந்திக்கிறதுக்கு நீங்க எல்லாம் தயாரா இருக்கணும் அப்படிங்கிற தோணியில தான் பேசியிருக்காரு. என்ன மாதிரி தோணியில்னு கேட்டீங்கன்னா, நம்மலாம் நமக்கு நட்பு சக்திகள் வந்தாலும் சரி வரலனாலும் சரி, நம்ம எல்லாம் தொண்டர்கள் எல்லாம் ஒருத்தரோட ஒருத்தர் ஒன்றா இருந்து கரெக்டா இந்த தேர்தலை நம்ம சந்திக்கணும், சுதந்திரமா தேர்தலை சந்திக்கணும். நீங்க சுதந்திரமா செயல்படுறதுக்கு அப்படி மேடை ஒரு சைடு திரும்பி சொல்றாரு, நீங்களாம் இடையூறு பண்ணாம வழி விடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு. நம்ம இதுல இருந்தே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க முடியுது. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை தனித்துதான் களம் காண போகிறார் அப்படிங்கிறத நம்ம முழுமையா தெரிஞ்சுக்க முடியுது. டிஎம்கே ஏடிஎம்கே, இந்த டிஎம்கே ஏடிஎம்கே அப்படிங்கிறது ஒரு பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியா இருக்குது. டிஎம்கேல அவங்க அலைன்ஸ்ல எந்த பிரச்சனையுமே இல்லை. அவங்க தொடர்ந்து இதுவரைக்கும் சந்தித்த தேர்தல்களில் இருந்த கூட்டணி கட்சிகளோடு ஒரு நட்புறவோட அவங்க சரியா அந்த கூட்டணியை பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ணா திமுகவுல ஒரு சில கூட்டணிகள் முன்னாடி இருந்த கட்சிகள்ல கொஞ்சம் 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 ஸ்ட்ரென்த் குறைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா பாமகவில் பாதி இல்லை. அப்புறம் இன்னும் தேமுதிக இன்னும் உள்ள வரல. உள்ள வரதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா என்னன்னு தெரியல. ஓபிஎஸ் அதே மாதிரியே ஏதோ டிடிவி தினகரன் அவர்கள் மூலியமா ஏதாவது திரும்புள்ளார் கூட்டணிக்குள்ளார் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா என்னன்னு தெரியல. அதனால பலம் வாய்ந்த கூட்டணிலாம் அதுவும் ஒரு வகையில ஒரு சேஃப்ல இருக்கு அந்த கூட்டணி. அப்படி இருக்கும்போது வரப்போற 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் விஜய் தலைமையிலான
தமிழக வெற்றி கழகம் எந்த மாதிரியான தாக்கத்தை உருவாக்கும்? உண்மையிலே இரண்டாவது இடத்துல இப்போ ஊடகங்கள்லாம் பேசு பொருளா இருக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா, இரண்டாவது இடத்தை ஆக்கிரமிக்க போறது அதிமுகவா தாவேகாவா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும், ஆனா தாவேகாவினர் தொடர்ந்து முதலமைச்சர் வேட்பாளரா எங்க எங்க விஜய் தான், அவர் தான் முதலமைச்சர் நாற்காலியை நாளைக்கு அலங்கரிக்க போறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதற்குண்டான முயற்சிகள் எதுவும் முன்னெடுப்பு எதுவும் அதிகமா எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. கொஞ்சம் ரொம்ப ஆமை வேகத்துல தான் தாவேகா செயல்பட்டு கொண்டிருக்க. 2026 சட்டமன்ற தேர்தல் களத்தை நோக்கி தாவேகா ஆமை வேகத்தில் தான் சென்று கொண்டிருக்கிறது இதுவரை அப்படின்னு என்னுடைய பார்வையில பாக்குறேன். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.